சந்திச்சுட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது முகத்தை மூட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. தவறான செயல். அது ஃபஸ்ட்டு ஊடகத்துக்கு தான் அது கேவலம், பத்திரிகை துறைக்கு தான் அது கேவலம். இப்போ ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிரஞ்சீவி எவ்வளோ பெரிய நடிகர்னு உங்களுக்கு தெரியும். ஆந்திராவில் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன கூட்டம் கூடிச்சுன்னு உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. எல்லா பேப்பர்லேயும் வந்துச்சு, டிவிலையும் வந்துச்சு. அவரால் அரசியலில் ஜெயிக்க முடிஞ்சுதா? இதை விட கூட்டம் வந்துச்சு இவருக்கு, பவன் கல்யாணுக்கு. அவர் எதிர்கட்சி அவர் வந்து எதிர்கட்சியாக கூட ஆக முடியலையே. அவர் ஒரு நடிகர் தான், அவர் கூடாத கூட்டமாக தொடர்ந்து ஆட்சியில் இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்ததில்லை. அதிமுக மட்டும்தான் 3 முறை, அதுவும் எம்ஜிஆர் பீரியடில் இருந்தது. அதுக்கப்புறமா 2016 சட்டமன்ற தேர்தலில் தனித்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு 234 தொகுதியில் தனித்து ரெட்டலை சின்னத்தில் போட்டி போட்டு திரும்ப அடுத்த முறையும் ஆட்சிக்கு வந்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். 2021 சட்டமன்ற தேர்தலே அதிமுக வந்து இவங்க தோற்கடிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன்றாங்கல்ல. இவங்க வெறும் பொய்யை மட்டுமே சொல்லி ஜெயித்தாங்க. சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பேச வைக்கிறதுக்கு தானே அவங்க மாப்பிள்ளை இருக்காரு. சபரிசன் எதுக்கு இருக்காரு? அவரோட வேலை அதானே. அந்த மேடையில் செந்தில் பாலாஜி அவர்களை சொல்லியிருக்காரு, சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் தொகுதியின் மைந்தன், கரூரின் சிங்கம், அந்த மாதிரிலாம் சொல்லி. சிங்கம் கொஞ்ச நாள் ஆளே காணும், எங்கே போனாருன்னு கேட்க வேண்டியது தானே. சிறைக்கு சென்று வந்ததுக்கப்புறம் சிங்கத்தை காணும், எங்கே போச்சுன்னு தெரியலையே. அடுத்த தலைமுறைக்கு வந்து கல்வி தான் முக்கியத்துவன்றதை தெரிஞ்சு அம்மா அவர்களும் நம்ம புரட்சி தமிழ் எடப்பாடி அவர்களும் கொண்டு வந்த திட்டத்தை, மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்க திட்டத்தை நீங்கள் நிறுத்துறீங்கன்னா அதோட இந்த ஆட்சிக்கு கேவலம் வேறு என்ன இருக்குது? ரீசெண்டாக அவங்க சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தோம். என்னவென்னா, அவங்க ரத்தத்தினால புரட்சி தலைவி அம்மா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களை, எடப்பாடியார், இவங்க 3 பேரையும் வந்து நீங்கள் ஹார்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தோம். அதை வந்து எடப்பாடியார் அவர்கிட்டே வந்து நீங்கள் பரிசளித்ததாகவும் பார்த்துருந்தோம். என்ன ஒரு காரணம்? நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நம்முடன் அதிமுக தென் சென்னை வடக்கு மேற்கு கழக அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் கலைமுருகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்க. அதிமுகவில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து சுற்றுப்பயணம் சென்றிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் உரையாடும் போது என்னென்னா, முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்படும், அதுக்காக வந்து நாங்கள் மத்திய அரசுகிட்ட கோரிக்கை வைப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அந்த ஒரு இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு சமுதாயமான ஒரு சண்டைலாம் வரும், ஜாதி கலவரத்தை வந்து எடப்பாடியார் தூண்டுறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காங்க. இது உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதியை வச்சு ஒரு தனிப்பட்ட ஒரு ஜாதிக்காக போராடல, தனிப்பட்ட ஒரு தான் சார்ந்த சமுதாயத்துக்கோசம் போராடல. அவர் ஒரு தேசிய தலைவர்னு தான் எல்லாருமே அடையாளப்படுத்துவாங்க. அதாவது அவர் தெய்வீகமும் தேசியமும் எனது 2 கண்கள்னு சொல்லி அரசியல் செய்தவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர். 2வது, நீங்கள் தென் மாவட்டங்களில் சரி, இல்லை அவர் வாழ்ந்த பசும்பொன்லையும் சரி போய் கேட்டிங்கன்னா, தான் சார்ந்த சமுதாயத்தை மக்களுக்கு செஞ்சதை விட பிற சமுதாயத்துக்கு, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கோசம் குரல் கொடுத்ததாகட்டும், தன்னுடைய பல சொத்துக்களை வந்து இல்லாத மக்களுக்கு கொடுத்ததாகட்டும், தான் சார்ந்த சமுதாயத்தை தாண்டி பிற சமுதாயத்துக்கு தான் நிறையா செஞ்சுருக்காரே தவிர தான் சமுதாயத்துக்கு மட்டுமே அவர் பார்க்கல. 2வது, சுதந்திர போராட்டத்துக்கு முதற் காரணமாக நின்றவர், தமிழ்நாட்டில் நின்ற தலைவர் யார், முக்கிய தலைவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா தான். அவர் வந்து ஒரு சமுதாயத்துக்கோசம் போராடல, தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த மக்களுக்காகவும், தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த சுதந்திரத்துக்காகவும், இன்னும் சொல்லப்போனால் இந்திய மக்கள் எல்லாருமே சேர்ந்து சுதந்திரம் அடையணுன்றதுக்கோசம் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா போராடினார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து ஒரு சமுதாயத்து இதில் சுருக்கி பேசுகிறதுன்றதே ஃபஸ்ட்டு தப்பு. 2வது, பல தரப்பட்ட மக்களாலும் அனைத்து சமுதாய மக்களாலும் இன்றளவும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க. சமூகம் மற்றும் இல்லை, மத சார்ந்தவர்களும் முஸ்லீம்களும் அதிகமாக விரும்புவாங்க. கண்டிப்பாக. அதனால் வந்து இதனால் ஜாதி சண்டை வரும், தென் மாவட்டத்தில் இது வரும் அது வரும்னு சொல்கிறதுலாம் அப்பட்டமான பொய். அது முழுக்க தங்களோட அரசியல் சுயலாபத்திற்காக அவங்க மேற்கொண்ட ஒரு பொய் பிரச்சாரம். ஓகே, இதற்காக வந்து மத்திய அரசுக்கிட்ட வந்து நான் கோரிக்கை வைப்பேன் அப்படின்றதுக்காக உள்துறை அமைச்சரை வந்து எடப்பாடியார் சந்தித்தார். அது சந்தித்த போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, காரில் வந்து முகமூடி வச்சு மூடிட்டு போன எடப்பாடியார், முகமூடி சென்ற அமித்ஷாவை விட்டு முகமூடி சென்ற எடப்பாடியார் அப்படின்லாம் சில ஊடகங்கள்லாம் வந்திருந்தது. எதுக்கு அவரை பார்த்துட்டு முகமூடிட்டு போனோம்? சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ அமித்ஷாவை வந்து புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள் போய் சந்திக்கிறாருன்றது அனைத்து ஊடகங்களையும் வந்த செய்தி தான்.
சந்திக்கிறதுக்கு முன்னாடியே வந்த செய்தி தான். சந்திப்பு நடக்கும்போதும் செய்தி வெளியாகிட்டு நீங்களும் நேரலையில் பார்த்துருப்பீங்க டிவியில் கண்டிப்பாக. அப்படி இருக்கும் பட்சத்தில் சந்திச்சுட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது முகத்தை மூட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. அவரோட முகத்தை துடைக்கிறதுக்கு கர்ச்சீஃப் வச்சு துடைக்கும் போது நீங்கள் அதை வீடியோவில் கவர் பண்ணிட்டு அதை வந்து திருச்சி ஃபஸ்ட்டு போட்டுருந்துன்றது தவறான செயல். அது ஃபஸ்ட்டு ஊடகத்துக்கு தான் அது கேவலம், பத்திரிகை துறைக்கு தான் அது கேவலம். ஒரு தலைவராக இல்லாத அதாவது அவர் முகத்தை மூட வேண்டிய அவசியம் அங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. இன்னும் வேறு ஏதாவது தேச விரோதத்தை போய் சந்திச்சோன்னு தர தமிழ்நாட்டோட மக்கள் சார்பாக, தமிழ்நாடுகளுக்கு அனைத்து தரப்பு மக்கள் சார்பாகவும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட அவர் அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து அவர் பேர் சூட்டணும், இந்தியாவுடைய உயரிய விருதான பாரத் ரத்னா விருது வழங்கணுன்றது கோரிக்கை மனுவை கொடுக்கறதுக்கு போனார். அது அனைத்து ஊடகங்களையும் வந்தது. அப்போது தன்னோட முகத்தை மூட வேண்டிய அவசியம் அவருக்கு எங்கே வந்துச்சு? அப்பயும் சில ஊடகங்கள் வந்து அப்படி போடணும். அது திமுக செய்கிறப்போ அதான் அது சொல்கிறேன்ல, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்களோட நிலைமை தான் உங்களுக்கு தெரியுமே. எல்லாமே வந்து திமுகவுக்கு சாதகமாக, திமுக அவங்களோட மிரட்டலுக்கு உட்பட்டு அவங்க கொடுக்குறத வாங்கி. சரி, மக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து இப்போ வந்து அவர் சொல்லிட்டார், ஐ மீன் வந்து இந்த விதத்துக்காக நான் உள்துறை அமைச்சரை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டார். ஆனால் ஊடகங்கள் வந்து இது அப்படியே வந்து இப்படி போனார் அப்படி போனார்னு சொல்கிறாங்க. மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? மக்களுக்கு தெரியல. அதானே சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன்ல, அவங்க நேரலையில் வந்து அவர் போகும்போது நேரலையில் போட்டாங்க, போய் சந்தித்த பிறகு நேரலையில் போட்டாங்க, போய் சந்தித்த புகைப்படத்தை வெளியிட்டாங்க. இவ்வளவும் இருக்கும்போது வெளியே வரும்போது முகத்தை மூட வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ மக்களுக்கு தெரியல. இப்போ நானும் ஒரு மக்களோட மக்கள், நானும் ஒரு சாதாரண ஒரு மக்கள் தானே. நான் பார்க்குறல எனக்கு தெரியல. அதே தானே மக்களும் பார்ப்பாங்க. கண்டிப்பாக. தொடர்ந்து வந்து திமுகவோட நடவடிக்கை செயல்பாடெல்லாம் வந்து விமர்சிச்சுட்டு வர்றீங்க. இதுக்கு நடுவில் வந்து விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் கலை இறங்கியிருக்காரு. ஒன்லி ஒன் டிவிகே விசஸ் டிஎம்கேக்கு மட்டும்தான் போட்டின்னு சொல்கிறீங்க. வெளியே வரட்டும், ஃபஸ்ட்டு வெளியே வரட்டும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்துட்டு பிரச்சாரம்லாம் சொல்ல அவர் வெளியே வரட்டும் நாங்கள் சொல்ல. சில பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவர் வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் டிவிகே விசஸ் டிஎம்கேக்கு மட்டும்தான் போட்டியே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது எல்லாருமே அதை தமிழ்நாட்டிலும் இல்லை, இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் தான் சார்ந்த கட்சி ஜெயிக்கணுன்றது தான் எல்லா தலைவர்களோட எண்ணம், எல்லா கட்சியினரோட எண்ணமும். அது அடிமட்ட தொண்டன்லேருந்து உயர்மட்ட தலைவர்கள் வரைக்கும் அதான் எண்ணம், அதான் அவங்களோட அஜெண்டா. அப்படி இருக்கும்போது அவர் தான் சார்ந்த கட்சி ஜெயிக்கணும்னு சொல்கிறதுல அது எனக்கு தவறாக தெரில. ஆனால் நிதர்சனம் என்னன்றது ஒன்று இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது அரசியல் களம்ன்றது இரண்டு திராவிட கட்சிகளுக்கு நடுவே தான், திமுக அதிமுக நடுவே தான். அதாவது அவர் ஒரு நடிகர் அப்படின்றதுல எனக்கு நல்ல மாற்று கருத்து இல்லை, அதெல்லாம் சரிதான். ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்கிறதுல, அவர் சொல்கிறதுல எனக்கு எந்த தவறும் இல்லை. ஆனால் யதார்த்தமான உண்மை, யதார்த்த உண்மை. இன்றைக்கி சொல்கிறாங்க 15 லட்சம் பேர் மாநாட்டில் கூட்டினாங்க, 25 லட்சம் பேர் கூட்டினாங்க, 50 லட்சம் பேர் கூட கூட்டட்டும். அது இல்லை. இப்போ ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிரஞ்சீவி எவ்வளோ பெரிய நடிகர்னு உங்களுக்கு தெரியும். ஆந்திராவில் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன கூட்டம் கூடிச்சுன்னு உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. எல்லா பேப்பர்லேயும் வந்துச்சு, டிவிலையும் வந்துச்சு. அவரால் அரசியலில் ஜெயிக்க முடிஞ்சுதா? இதை விட கூட்டம் வந்துச்சு இவருக்கு, பவன் கல்யாணுக்கு. அவர் எதிர்கட்சி அவர் வந்து எதிர்கட்சியாக கூட ஆக முடியலையே. அவர் ஒரு நடிகர் தான், அவர் கூடாத கூட்டமாக ஆக முடியலையே. இன்றைக்கி யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட்டணி அமைச்சு அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் அவர் துணை முதல்வர் ஆனார். கண்டிப்பாக ஒரு தேர்தல் தோல்வி அடைஞ்ச பிறகு தான் துணை முதலமைச்சர். இரண்டு தேர்தல் இதெல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் தான் அவர் யதார்த்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தார். ஸோ அதுதான் உண்மை. நம்ம பேசுகிறது 1000 பேசிக்கலாம், அது எல்லா கட்சி தலைவர்களோட இது. நம்ம அதில் வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. சென்னை வந்து திமுக கோட்டைன்னு சொல்கிறாங்க. எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து திமுகவோட கோட்டைன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் தென் சென்னை உங்கள் மாவட்டம், நீங்கள் சார்ந்திருக்க மாவட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி நகர் சத்யா அண்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100லேருந்து 130 ஓட்டுக்குள்ளே தான் தோல்வி அடைஞ்சார் கடந்த தேர்தலில். இதுக்கு நடுவில் இந்த கொஞ்சபட்ச வாக்குகள்னால மாறாமையும் போகலான்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் வந்து சென்னை எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட கோட்டை, அதிமுகலாம் வரவே முடியாதுன்னு, ஒரு தொகுதி கூட வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் கருத்து என்னவா இருக்குது? அதாவது சென்னை மட்டும் இல்லை, அதாவது சென்ற முறை நடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் விட்டுருங்க. ஆக்சுவலாக இருக்கிற உண்மையை சொல்லணுன்னா, சென்ற முறை தேர்தலையும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் என்னென்னா, ஒரு முறை ஒரு கட்சிக்கு ஆட்சிக்கு வருதுன்னு வச்சு, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 1991 அதிமுக ஆட்சியில் இருக்குன்னா 96 ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரும். தொடர்ந்து ஆட்சியில் இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்ததில்லை. அதிமுக மட்டும்தான் 3 முறை, அதுவும் எம்ஜிஆர் பீரியடில் இருந்தது. அதுக்கப்புறமா
2011 சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி அமைச்சாங்க. அதுக்கப்புறமா 2016 சட்டமன்ற தேர்தலில் தனித்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு 234 தொகுதியில் தனித்து ரெட்டலை சின்னத்தில் போட்டி போட்டு திரும்ப அடுத்த முறையும் ஆட்சிக்கு வந்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான். ஸோ இப்படி 10 ஆண்டு கால ஆட்சிக்கு அதுக்கு அப்புறமும் பொதுவாகவே அரசியல் சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று கண்டிப்பாக உருவாகும். மக்களுக்கு வந்து அந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு அலை உருவாகும், ஆட்சி மாற்றம் வருன்றது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது 2011 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்துக்கு போகிற அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு எதிர்ப்பை சம்பாரித்து எதிர்க்கட்சி அந்தஸ்து எழுந்தது. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையேயான இடைவெளி வந்து வெறும் 3% வாக்கு மூட்டம் தானே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றும் படுதோல்விலாம் அடைஞ்சிடல. ஸோ மக்கள் மத்தியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இல்லை, புரட்சித் தலைவி அம்மா இல்லை, ஒரு சாதாரண ஒரு எளிய விவசாயி மகன். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரே கிட்டத்தட்ட ஒரு 30 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைஞ்சார். 137 வாக்கு. அது ஆக்சுவலாக 137 ஓட்டுலலாம் அவர் தோக்கலை. ஆக்சுவலாக சொல்லணும்னா அவர் ஜெயிச்சிட்டார். இதுதான் உண்மை. இது வந்து அங்கே இருந்த அதிகாரிகளுக்கு தெரியும், அங்கே இருந்த தலைவர்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். அவங்க ஆட்சி அதிகாரத்தில் உக்காந்துட்டாங்க அப்படின்றதுனால கடைசி கட்டத்தில் அந்த ரிசல்ட்டை மாற்றி அனௌன்ஸ் பண்ணாங்களே தவிர ஜெயிச்சது அவர் தான். இதுதான் உண்மை. தொகுதி மக்கள்கிட்ட பேர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்? இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நீங்கள் டி நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளே போங்க. இப்போது இருக்க கரண்டில் இருக்க எம்எல்ஏ பேரையும் சொல்லுங்கள், இவர் பேரையும் சொல்லுங்கள், யாரை தெரியுதுன்னு நீங்களே பாருங்கள். அப்போ அதுக்கு பதில் உங்களுக்கு கிடைச்சிரும். இன்றைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நிறைய பேர் ஒரு டி நகர் சத்யானந்த் தான் நினச்சிட்டு இருக்காங்க. குட்டி ஒரு கருணாநிதி பேர்லாம் போய் சொன்னீங்கன்னா யாருன்னு கூட தெரியாது. அந்த அளவில் தான். சென்னை வந்து திமுகவோட கோட்டைன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? சென்னை திமுகவோட கோட்டைன்னு இப்படியே, அதாவது சொல்கிறல, நான் ஆல்ரெடி நீங்கள் விஜய் கட்சி கேட்டு குறிப்பிடும் போதே சொன்ன ஒரு விஷயந்தான். எல்லா கட்சி தலைவர்களும் அவங்க வந்து தமிழ்நாடு என்னோட கோட்டை, இந்தியா என்னோட கோட்டை, சென்னை என்னோட கோட்டை, இது வந்து எல்லா கட்சி தலைவர்களும் சொல்கிறது தான். கலை நிலவரம், கலை யதார்த்தம், ரிசல்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அவுட்புட்னு ஒன்று இருக்குது. அது வரும்போது தெரியும் சென்னை யாரோட கோட்டை, அண்ணா திமுக கோட்டையா, திமுக கோட்டையா, இல்லை திமுக கோட்டையில் ஓட்ட விழப்போதான்னு அப்போ தெரியும். அடுத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னன்னா, ஒருத்தர் வந்து பச்சை பஸ் எடுத்து கிளம்பிட்டாரு, இன்னொருத்தர் மஞ்சள் கலர் பஸ் எடுத்து கிளம்பிட்டாரு. ஆனால் இந்த 2 பஸ்ஸையும் ஓவர்டேக் பண்ண போகிறது பிங்க் கலர் பஸ் மகளிர் தான். நீங்கள் இதில் வந்து 200 தொகுதிகளும் திமுக வெற்றி பெற வைக்க போறீங்கன்னு துணை முதலமைச்சர் கருத்து சொல்லியிருக்காரு. உங்கள் கருத்து என்னென்ன? அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலே அதிமுக வந்து இவங்க தோற்கடிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன்றாங்கல்ல, இவங்க வெறும் பொய்யை மட்டுமே சொல்லி ஜெயித்தாங்க. நீட்டு ரத்து ரகசியம், நீட்டை வந்து எப்படி இது பண்ணணும் ரகசியம் தெரியும்னு சொன்னாங்க. நீட்டு ரகசியம் இது வரைக்கும் சொன்னாங்களா? நீட்டை ரத்து பண்ண முடிஞ்சுதா? அனைத்து குடும்பத்து அட்டைதாரர்களுக்கும் வந்து 1000 ரூபாய் ஊக்கத்தொகை, உதவித்தொகை இந்த மாதத்துல மூலம் முடிச்சிடும்னு சொல்கிறாங்க. அனைத்து குடும்பத்தும் கொடுத்தாங்களா? கொடுக்க போகிறாங்க. இல்லை, அவங்க வந்து ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வந்து முதல் கொடுக்கவில்லை, இப்போ கொடுக்க போகிறாங்க. முதல் வந்து கொடுக்கல சொல்கிறாங்க, கொடுக்கட்டும். எதுக்கு நீங்கள் இப்போ நான் அதுதான் ஒரு விஷயம் சொல்லுவேன். நம்ம எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போதுமே 5 ஆண்டு காலக்கான திட்டம் தான் கொண்டு வரமே தவிர லாஸ்ட் 6 மாதத்துக்கு திட்டம் கொண்டு வரேன்னு சொல்லி அரசியலில் நீங்கள் வந்து தேர்தல் நிற்கும் போது வாக்குறுதி கொடுத்தீங்க. லாஸ்ட் 6 மாதம் இந்த திட்டத்தை நிறைவேற்றுற நான் வாக்குறுதி கொடுத்து இது பண்ணீங்க. 5 ஆண்டு திட்டம் தானே, 6 மாதம் நீங்கள் கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அப்போ மக்களை வந்து கவனம் செலுத்துறதுக்காகவா? வெறும் பொய்யை மட்டுமே சொல்லி, பொய்யை மட்டுமே மூலதனமாக வச்சு, பொய்யை மட்டுமே அவங்க வாயை வச்சு ஆட்சிக்கு வந்தது தான் 2021. இல்லைன்னா அவங்களால ஆட்சிக்கெலாம் வர முடியாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சவுக்கடி கொடுப்பாங்க மக்கள். அடுத்து அந்த பஸ்ஸு விஷயத்தை என்ன சொல்ல விரும்புனீங்க? அதை தான் சொல்கிறேன். அதை இப்போ மகளிர் சொன்னதுனால தான் இந்த விஷயத்தையே சொன்னேன். அந்த அனைத்து குடும்ப பெண்களுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அதுக்கு தான் சொன்னேன். அது ஒன்று தான் இதுக்கு ஒரு உதாரணம். இன்னொன்று, சுந்தரம் டிராவல்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. சரி, யார் ஒரு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாருங்களா? அவர் தான் முதலமைச்சரே சொல்கிறார். முதலமைச்சராக சொல்கிறாரு. அதாவது இன்றைக்கி புரட்சி தமிழ் எடப்பாடியார் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 150 சட்டமன்ற தொகுதிகளில் முடிச்சிட்டார் ஆக்சுவலாக. அப்போது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் அவர் போகும்போது அவருடைய எழுச்சி பயணத்தில் என்ன மாதிரியான மக்களோட ரெஸ்பான்ஸ் இருக்குன்றது நீங்கள் பார்த்தீங்கனாலே யார் சுந்தரம் டிராவல்ஸ்ன்றது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. கரூரில் இப்போ 30 விழா நடந்திருக்கு. தமிழ்நாட்டை ஒருபோதும் தலையை குனிய விட மாட்டோம்ன்ற ஒரு
வாசகத்தில் நடத்தியிருக்காங்க. அதில் 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பங்கெடுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு கூட்டமாக, எழுச்சி கூட்டமாக சோஷியல் மீடியாவெலாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த பிரச்சார மேடைக்கு வந்து அதை ரேம்ப் ஷோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு வரும்போது, நீங்கள் அதை நேரலையில் உண்மையாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ பின்னாடி சேர்லாம் காலியாக இருந்தது, எவ்வளோ கூட்டம் இருந்தது, எல்லாம் உங்களுக்கு அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் அது வந்து எழுச்சி பயணம்லாம் சொல்ல முடியாது. அதை நீங்கள் அதை போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த சும்மா அவங்க ஏதோ ஃபோட்டோ எடுத்து அவங்க கிராஃபிக்ஸ் பண்ணி போட்டதை பற்றி பேசுகிறீங்க. நேரலையில் அவர் உள்ளே என்ட்ராகி வரும்போது எவ்வளோ க்ரௌட் இருந்துன்றதை நீங்களே பாருங்கள். திரும்ப அந்த வீடியோ இருந்தால் எடுத்து பாருங்கள். அப்போ தெரியும் அது எழுச்சி சோஷியல் மீடியாவில் சில இன்ஃப்ளூயன்சர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னா 1,00,000க்கும் மேற்பட்ட கூட்டிட்டாங்க கிட்டாங்கன்னு நிறைய இன்ஃப்ளூயன்சர் பேசிகிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பேச வைக்கிறதுக்கு தானே அவங்க மாப்பிள்ளை இருக்கார். சபரிசன் எதுக்கு இருக்கார்? அவரோட வேலை அதானே. பேக் ஹேண்ட்லேருந்து அவர் தானே பண்ணிகிட்டு இருக்காரு எல்லாத்தையும். ஆமாம், வேற என்ன அதானே பண்ணுறாங்க அவங்க. அதுக்கான வேலையில் ஈடுபடுறவர் தான் அவங்க மாப்பிள்ளை சபரிசன் இருக்கார். அப்புறம் அந்த மேடையில் செந்தில் பாலாஜி அவர்களை சொல்லியிருக்காரு. என்னன்னா சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் தொகுதியின் மைந்தன் கரூரின் சிங்கம் அந்த மாதிரிலாம் சொல்லி. சிங்கம் கொஞ்ச நாள் ஆளே காணுமே, எங்கே போனாருன்னு கேட்க வேண்டியது தானே. சிறைக்கு சென்று வந்ததுக்கப்புறம் சிங்கத்தை காணும், எங்கே போச்சுன்னு தெரியலையே. கூட பார்த்தோம். இப்போ தானே பார்த்தீங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த கேஸில் சிறைக்கு போயிடுவார். கண்டிப்பாக போயிடுவார். தொடர்ந்து வந்து திமுகவை மக்கள் வந்து நீங்கள் நிறைய வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்கீங்க. என்னென்னா பேர் வந்து பிங்க் பஸ்ன்றீங்க, அது ஒழுங்காக இல்லை. 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அது ஒழுங்காக இல்லை. இப்போ பசங்களுக்கும் எல்லாமே தராங்க. இவ்வளோ சலுகை விமர்சனமே பண்ணியிருந்தா அவங்க எதுவுமே பண்ணாமல் இதுக்கு மக்கள் வந்து அவங்களுக்கு அப்போ நான் என்ன சொல்கிறேன், நம்ம அரசாங்கன்றது எதுக்கு நடத்துகிறோம்? மக்களுக்காக. மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறது தானே அரசாங்கம். கண்டிப்பாக அதுதான் ஆட்சி வரும். அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கட்டும், அது எந்த கட்சினா ஆட்சியில் இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு இது இல்லை. எந்த கட்சியுமே ஆட்சி செய்கிறது எதுக்குன்னா மக்களுக்கான ஆட்சியாக தான் இருக்கணும் அந்த ஆட்சி. இப்போது மடிக்கணினி திட்டம் கொண்டு வந்தாங்க அம்மா. அதுக்கப்புறம் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அந்த திட்டத்தை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருந்தார். எதுக்கு மடிக்கணினி திட்டத்தை எதுக்கு நிறுத்தினாங்க? சைக்கிளை ஏன் நிறுத்தினாங்க சார்? 4.5 வருஷம் முடிய போகுது. இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ கொடுத்து, அப்போ இது வரைக்கும் 4 வருஷம் பள்ளி மாணவர்லாம் படித்தா அப்போ அவங்களுக்குலாம் இதுக்கப்புறம் திரும்ப போய் கொடுத்துட்டு வருவீங்களா? அந்த மடிக்கணினி மூலயமா எத்தனை மாணவர்கள் வந்து பிரயோஜனப்படும்? இப்போது ஒரு சின்ன யதார்த்தத்துக்கு சொல்கிறேன். ஒரு செருப்பு தைக்கிற ஒரு பையனால் ஒரு லேப்டாப் அவங்க அப்பாவால் அந்த செருப்பு தைக்கிறதால அவங்க மகனுக்கோ மகளுக்கோ ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அதை வந்து அரசாங்கத்தோட கடன் சுமையும் தாங்கிக்கிட்டு பரவாயில்ல, மக்கள் நம்ம மக்களோட குழந்தைங்க படிக்கட்டும், அடுத்த தலைமுறை வளரட்டும், அடுத்த தலைமுறைக்கு வந்து கல்வி தான் முக்கியத்துவன்றதை தெரிஞ்சு அம்மா அவர்களும் நம்ம புரட்சி தமிழ் எடப்பாடி அவர்களும் கொண்டு வந்த திட்டத்தை, மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்க திட்டத்தை நீங்கள் நிறுத்துறீங்கன்னா அதோட இந்த ஆட்சிக்கு கேவலம் வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள்? இப்போ எத்தனை கூலி தொழிலாளிகளும் தினக்கூலியும் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு போகிறாங்க, அதை நிப்பாட்டுறீங்க. அப்போ மக்கள் வயிற்றில் தான் நீங்கள் அடிக்கிறீங்க. மக்கள் எந்த வகையில் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஆனால் இவ்வளோ திட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ திட்டங்கள் சொல்கிறீங்கன்னா, லேப்டாப் போச்சு, இந்த அம்மா உணவகம் போயிடுச்சு, இது போச்சுருங்க. மக்கள் அப்போ 2024 அப்போ என்ன பாடம் மக்களுக்கு புரிய வருமா? இல்லைனா இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு மக்களை மாற்றிடுவாங்களா? மக்கள் ஆல்ரெடி புரிஞ்சுக்கிட்டாங்க, சரிங்களா? இன்றைக்கி சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான அலை இருக்குது. இன்றைக்கி நீங்கள் தெருவில் போய் கேட்டிங்கன்னா அவர் புரட்சி தமிழ் எடப்பாடியோட ஆட்சி எவ்வளோ பரவாயில்ல, அந்த 4.5 வருஷம் ஆட்சியில் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நல்லா இருந்தோம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு சாதாரண எந்த கட்சி சாராதவங்க சொல்கிறேன். நான் ஒரு இயக்கத்தை சார்ந்தவனாக இருக்கேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவனாக இருக்கேன், அதனால் நான் பேசுகிறேன், என்ன விட்டுருங்க. நீங்கள் பொதுவில் போய் கேளுங்க, பொது வெளியில் போய் கேளுங்க, என்ன சொல்கிறாங்க கேட்டு பாருங்கள். உங்களுக்கு அப்போது உண்மை என்னன்னு புரியும். மதவாத கட்சியோட கூட்டணி வச்சுருக்கீங்கன்னு விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். இதே மதவாத கட்சியோட இவங்க கூட்டணியே வைக்கலையா? பிஜேபி கூட கூட்டணி வைக்கலையா? வாஜ்பாய் காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்களாம் கூட்டணி வைக்கலையா? கொள்கை அதுதான் எங்கள் தலைவர் தெளிவாக சொல்கிறாருல, கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு தெளிவாக சொல்கிறாரு. இன்றைக்கும் முஸ்லீம்களுக்கோ கிறிஸ்டின்களுக்கோ இந்துக்களுக்கோ யாருக்குமே எதிரான கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. கட்சி வேறு, கொள்கை வேறு, கூட்டணி வேறு. அதில் எங்கள் தலைவர் தெளிவாக இருக்கார்.
இது வரைக்கும் எந்த வகையிலையாச்சும் எந்த விஷயத்துலையாச்சும் எங்கள் தலைவர் வந்து பிஜேபியோட நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான கொள்கையில் வந்து சமரசம் செஞ்சுக்கிட்டாரா? நீட்டு இன்றைக்கி வரைக்கும் எதிர்த்து தானே இருக்கார். வேறு எந்த தமிழ்நாட்டுக்கு வந்து கேடு விளைவிக்கக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களை வந்து வஞ்சிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் இது வரைக்கும் மத்திய அரசு கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்தை வந்து ஆதரிக்கலையே. இவர் எதிர்த்து தானே இருக்கார். கண்டிப்பாக. அப்புறம் அதுக்கு மேலே இன்னும் மதவாத சக்தியோட கூட்டணின்னா என்ன அர்த்தம் அது? ரீசெண்டாக உங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தோம். என்னவென்னா அவங்க ரத்தத்தினால புரட்சி தலைவி அம்மா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களை, எடப்பாடியார் இவங்க 3 பேரையும் வந்து நீங்கள் ஹார்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தோம். அது வந்து எடப்பாடியார் அவர்கிட்டே வந்து நீங்கள் பரிசளித்ததாகவும் பார்த்துருந்தோம். அது என்ன ஒரு காரணம்? அதாவது நம்ம பொதுவாகவே வந்து நம்ம ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் மாதிரி நமக்குன்னு ஒரு பற்று இருக்கும். ஸோ அப்படி இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் பேர் இயக்கத்தை வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னார் தான் இந்த கட்சியை வழிநடத்தணும்னு யாரையும் காட்டிட்டுலாம் போல. இயற்கையாகவே அந்த கட்சியை வந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு இன்றைக்கி புரட்சித் தமிழர் எடப்பாடியார் ஐயா அவர்களால் இன்றைக்கி அந்த கட்சி மென்மேலும் அவரோட சீரிய வழிகாட்டுதலையும் வளர்ந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் மீது நான் கொண்டுள்ள பற்று காட்டுற விதமாக தான் அந்த இதை நான் வரைஞ்சேன். நான் அதுவும் இல்லாமல் அந்த ஒரு வீடியோவில் உங்ககிட்ட ஏதோ எடப்பாடியார் கையெல்லாம் தட்டி ஏதோ பேசியிருக்கா. இப்போ என்ன சொன்னார் பகிர்ந்துக்கலாம்? பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதாவது எனக்கு அதை ரத்தத்தை எடுத்து நம்ம அதை வரைஞ்சோம், அதில் இது பண்ணோம், அவர் கையில் கொடுத்தோன்றதை தாண்டி அவர்கிட்ட அதை கொடுக்கும்போது அவர் என்ன ரொம்ப பாராட்டினார். நான் என்ன பண்ணுவேன், திரும்பிடுவேன். ஆக்சுவலாக நான் வந்து படத்தை கொடுத்துட்டு திரும்பிடுவேன். போன என்னை வந்து தட்டி கூப்பிட்டு நில்லுன்னு சொல்லி ஃபோட்டோக்கு நிற்க சொல்லி ஒரு ரொம்ப நிகழ்ச்சியான தருணம் அந்த தருணம் எனக்கு. இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி பல கேள்வி விடை சொன்னது ரொம்ப நன்றி. நன்றி.